இது வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்கள் மூலம் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குற பாடம். இப்போ பாருங்களேன், யோசேப்பை எடுத்து பாருங்களேன். அவன் போன உடனே சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இதுவரைக்கும் பாத்திரம் அவன் சாப்பிட்ட தட்டை அவன் எடுக்கல, சாப்பிட்ட தட்டை எடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருந்தார். ஆனா இப்போ அவனுக்கு என்ன டியூட்டி கொடுக்குறாங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்ட தட்டை கழுவுற டியூட்டி அவனுக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பலவர்ண அங்கியை போட்டு எல்லாரை விட வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டு தான் வெளியே போனான். இப்போ அவனுக்கு கொடுக்குறது என்ன ட்ரெஸ் அப்படின்னா, அவனுக்கு அடிமையினுடைய வஸ்திரம் கொடுக்கப்படுது. எல்லாத்துலேயுமே அவனுக்கு கஷ்டமா இருக்குது. ஆனால் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவனுடைய எஜமானன் கண்டு அவனுடைய மொத்த வீட்டு பொறுப்பையும் யோசேப்பினுடைய கையில் ஒப்பு கொடுத்தான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் செய்யணும்னு முடிவு பண்ணதை நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன்னா செஞ்சு முடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அம்மாவை நினச்சிட்டு நான் அப்படியே உட்கார மாட்டேன், எங்கள் அப்பாவை நினச்சிட்டு நான் அப்படியே உட்கார மாட்டேன், இந்த பிரச்சனையை நினச்சிட்டு நான் அப்படியே உட்கார மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இடத்துல எனக்கு கொடுத்துருக்கிறத நேர்த்தியாக செய்வேன் அப்படின்னு செஞ்சான் பாருங்களேன். அந்த இடத்துல இருந்து கர்த்தர் பார்வோனுடைய அரண்மனை வரைக்கும் கர்த்தர் அவரை கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருந்தார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்திக்குள்ளே கர்த்தர் உங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ முட்களுக்குள்ளே இருந்தாலும், நெரிஞ்சல்களுக்குள்ளே இருந்தாலும், தேள்களுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும், நான் உனக்கு நாவிலே கட்டளை இடுகிறதை நீ தைரியமாய் சொல்லு. இந்த ஜனத்திற்கு முன்னே உன்னை அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. ஆமேன். தூதனை சீடனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆமேன், ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புறது போல நான் உன்னை அனுப்புறேன். நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பேச வேண்டியதை